பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய மாவட்ட கழக செயலர் தாபா சிவாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தொண்டர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தருமபுரி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று சொந்த ஊர் தருமபுரி மாவட்டத்திற்கு வந்தடைந்த தாபா சிவாவை அக்கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொப்பு டோல்கேட் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் மலர்கள் தூவி பட்டாசுகளை வெடித்து பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரிய அரசியல் கட்சி தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு போல தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு அவருடன் புகைப்படம் எடுப்பதற்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்கும் முந்திச் செல்லும் என்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதற்கிடையே கட்சிக்காக உழைக்கும் அனைவருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் சரியான பதவிகள் வழங்கப்படும். தருமபுரி மாவட்டத்தில் புதிய நிர்வாகிகள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் தாபா சிவா பேசினார். அதனைத் தொடர்ந்து லக்கியம்பட்டி ஸ்ரீ சாலை மாரியம்மன் கோயிலில் தாபா சிவா பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மாவட்ட கழக இணைச் செயலர் வீரமணி, பொருளாளர் கோபி, துணைச் செயலாளர் முருகன், விஜயராணி, விஜயகாந்த், வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட கட்சி நிர்வாகிகள், ஒன்றிய நகர கிளை வார்டு சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களான அம்பேத்கர், பெரியார், அண்ணா, காமராஜர் ஆகிய தலைவர்களின் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்பு சோகத்தூர் பகுதியில் வெற்றிக் கழக கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். மேலும் காத்திருந்த கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் மாவட்ட கழக செயலரை பட்டாசுகள் வெடித்து ஆரத்தி அளித்து மேலதாளங்களுடன் மலர் தூவி பிரம்மாண்டமான முறையில் அவரை வரவேற்றனர். மேலும் மாவட்ட செயலர் தாபா சிவா பேசும்போது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று தலைவர் விஜய் அவர்களிடம் ஒப்படைப்போம் என்று கூறினார். உடன் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் உடன் இருந்தனர். பின்னாடி பண்ணா லாங் சைடு எடுத்துக்கணும். அமைதியா இருக்க. சுரேஷ் யார் பாது மொபைல் அப்படியே ரைட் இறங்கி தமிழ் வச்சு கொஞ்சம்
ரெடி ஃபாலோ பண்ணுங்க. பொடி இருக்கு மாமா. உம்மட சொல்லுப்பா. ஏய் அப்பா கேமராமேனா. ஏய் கல்லுப்பா எல்லாரும் தெரியறதுக்கு தான்ப்பா எடுக்குது.
எல்லாருமே எடுக்கலாம். போய் திரும்புங்க. தமிழக வெற்றி கழகம் கேக்குதா? இங்க பாரு, இங்க பாரு. சால் போடுற எங்க தலைவரே எங்க போட்டோ எடுக்கறாங்களா? நான் நிக்கிறேன். இங்க. உள்ள நடுவுல பாருங்க. சொல்லுங்க. நான் கையாட்டதனாலும் இப்ப சாலை போடுமா? அப்படியே ஒவ்வொருத்தரா போடுங்க, எடுக்கலாம். வந்துருங்க கேட்டோம். நீ எடுக்கல, நான் எடுக்கல. வந்துருங்க வந்துருங்க வந்துருமா ஆமா கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் ஓரமா சென்டர் நிற்காது ஓரமா கொஞ்சம் நகருங்க. அம்மா கொஞ்சம் வந்துருங்கம்மா வண்டிகளாம் இல்லை இல்லை ஓரமாங்க சென்டர் வராதீங்க. வந்துருங்கம்மா. பேசிட்டு ஆண்டு அன்று மதியம் 2 மணி அளவில் எங்களுடைய அன்பு தலைவர் வெற்றி கழகத்தின் வெற்றி வேந்தர், நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள எங்கள் உயிரினும் மேலான நேசிக்கும் எங்களுடைய இளைய தளபதி அவர்கள் இன்று தளபதியாய், அன்று ரசிகனாய், ரசிகர் மன்றம் முதல் இன்று வெற்றி கழகம் தலைவராகும் வரை அவரோடு நாங்கள் 31 வருடம் பயணம் செய்துள்ளோம். அந்த பயணத்தில் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையினால் எனக்கன்று மாவட்ட கழக செயலாளர் பதவியை அவர் வழங்கியது மற்றற்ற மகிழ்ச்சி அல்ல. நாங்கள் இதுவரை உழைத்ததை விட மக்களோடு மக்களாக, மக்களுக்கு தேவைக்காக வெற்றி கழகம் இறுதி கட்டத்தில் கடைக்கோடி தொண்டர் வரை கொண்டு சேர்த்த வேண்டிய கடமை எங்களுக்கு இன்னும் அதிகமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்ததுக்கு நீங்கள்லாம் சாட்சியெல்லாம் பார்த்துருக்கீங்க. மக்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க. இளைஞர்கள், பெண்கள், மூப்பு உள்ள வயதுகள் உள்ளவர்கள் கூட எங்கள் கட்சியை பார்த்து யாரும் எந்த ஒரு குறையும் சொல்வதில்லை. ஆரவாரமாக வரவேற்கின்றார்கள், பாராட்டுகிறார்கள். செல்வ யாருப்பா, இப்படி மிக சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. வருங்காலத்தில் 2026ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதியும் இரவு பகல் பாராமல் வென்று எங்கள் தளபதிக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறோம். அதற்கு அடிப்படையில் இன்னும் வருங்காலையில் மிக சிறப்பாக வேறு கொண்டு எழுந்து வேலை பார்ப்போம் என்று எந்த ஒரு அச்சமும் இல்லை. எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி, மிரட்டல்கள் இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அஞ்சுபவர்கள் நாங்கள் இல்லை. ஏனென்றால் எங்கள் தளபதி யாரை பார்த்தும் அஞ்சுபவதும் இல்லை. நாங்களும் யாருக்காகவும் அஞ்சவும் மாட்டோம். மக்களுக்காக உழைக்கும் எங்களுக்கு எந்த தடை வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே கிடையாது. நாங்கள் மக்களை நோக்கி செல்கின்றோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். எங்கள் தளபதி அவர்கள் தான் முகம். 234 தொகுதிக்கும் இந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கும் அவருடைய முகம்தான். அவர் முகத்தை வைத்து நாங்கள் நிச்சயம் வெற்றி பெற்று
எங்கள் தளபதிக்கு இந்த 5 சட்டமன்றத்தையும் காணிக்கையாகும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சூழலை ஏற்கிறோம். கடந்த சில மாதங்கள் முன் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதா வந்து சில செய்திகள் சோசியல் மீடியாவில் பரவிச்சு. அதுக்கு உடனே தலைமை வந்து அந்த மாதிரி வந்து எதுவும் கிடையாது ஒரு மறு அறிவிப்பு கொடுத்தது. நீங்க ஒரு இங்க உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்தில் வந்து தமிழக வெற்றி தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து தருமபுரியில இந்த சட்டமன்ற தொகுதியில உங்க தருமபுரிக்கு 5 தொகுதியில் ஏதோ தொகுதி நிற்கிறான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அறிவிப்பு விட்டீங்க. அது எந்த அறிவிப்பும் தலைமை வந்து இப்போ எதுவும் வரல. தலைமை விரைவில் அறிவிப்பார்கள். பெரிய முடிவெல்லாம் எங்கள் தளபதி பார்த்து கொள்வார்கள். நான் அன்றைக்கு அவரிடம் கேட்டேன். அவர் என்னிடம் வாக்கு கொடுத்தார். அது நான் உங்களுக்கு ஊடகங்களுக்கு தெரிவித்து விட்டேன். மேற்படி எந்த கட்சியோட கூட்டணி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எல்லாம் எங்கள் தளபதி பார்த்து கொள்வார். சார், இப்போ தருமபுரி 5 தொகுதியில் வந்து விஜய் அவர் நிற்கிறாரா? 5 தொகுதியில் வந்து நிற்கிறாரா? இதோட நாங்கள் வாக்கு கொடுத்தோமே. எங்கள் தளபதியிடம் அனுமதி பெற்று தான் நான் உங்களுக்கு செய்தியை அறிவிச்சேன். சார், 234 தொகுதியிலையும் கேட்க வேண்டிய கடமை என்னை போன்ற தொண்டர்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அன்னைக்கு அவரிடம் நான் கேட்டேன். அவர் சரின்னு சொன்னார். நான் சொல்லிட்டேன். இன்னும் காலங்கள் நிறைய இருக்கிறது. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்றது அவர் வாயாலே அறிவித்தாதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு.